ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவராசா சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப எளிதாக 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப சுவையான புளி துவையல் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு டயத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். 2 வரமிளகா, கொஞ்சம் புளி, கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் வச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெள்ளைப்பூடை தோல் வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் 2 வரமிளகாயை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டு அதை அரைச்சிக்கலாம். எப்பவுமே இதை தனித்தனியாக போட்டு அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் வெள்ளை பூண்டு எடுத்து உள்ளே போட்டு அதையும் அரைச்சிக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணில் அப்படியே ஏறும், தண்ணி வர அளவுக்கு இருக்கும். அப்படின்னு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் புளி எடுத்து போட்டுக்கலாம். புளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். புளியும் நல்லா அரைப்பட்டுருச்சு. இதில் நம்ம லைட்டாக தண்ணியை ஊற்றி திரும்ப மைவை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, திரும்ப மூட்டை அரைப்போம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ப்ளஸ் ஒரு அட்டகாசமான புளித்தோடு செஞ்சாச்சு. இது நம்ம தாளிக்கவோ எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்படியே நம்ம பழைய சாதம் இல்லைன்னா தாளித்த சாதம் இது கூட சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.